சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் முதலமைச்சர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்டாலின் தருகிறார். அவரோடு பேசலாம். ஸ்டாலின், முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலை எப்படி இருப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர்? கார்த்திகேயன், சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பூர்ண குணமடைந்து விட்டதாகவும் அவருக்கு ஒரு சில நாட்கள் ஓய்வு தேவைப்படும் காரணத்தினால்தான் தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக நேற்று அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் செய்தியாளர்களை சந்தித்தது. அந்த செய்தியாளர் சந்திப்பில் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர் குழுவினர், அதேபோல தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை செயலர் ஆகியோர் சந்தித்தனர். இந்த சந்திப்பின் மூலமாக பல்வேறு முக்கிய தகவல்களை அவர்கள் வெளியிட்டார்கள். அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா என்ன பிரச்சனைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவோ அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நீங்கிவிட்டார். காய்ச்சல் மற்றும் நீர் சத்து குறைவு காரணமாக அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர் அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக நீங்கிவிட்டார். தற்போதைய நிலையில் அவர் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் முழுவதுமாக குணமடைந்து விட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதேபோல தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனைத்து மருத்துவ சிகிச்சைகளுக்கும் ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் மருத்துவ நடைமுறைகள் தொடர்ச்சியாக அவருக்காக மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் 24 மணி நேரமும் தொடர்ச்சியாக அவரை கண்காணிக்க மருத்துவ குழு நியமிக்கப்பட்டு அவர் தொடர்ச்சியான கண்காணிப்பு உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு முக்கிய தகவல், கடந்த சில நாட்களாகவே, அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அடுத்தடுத்த நாட்களிலேயே சமூக வலைதளங்களில் அவர் வெளிநாடுக்காக மேல் சிகிச்சைக்காக செல்ல உள்ளார் என்ற ஒரு சில வதந்திகள் சுற்றி வந்தன. அந்த விஷயத்தை மறுக்கும் வகையிலும் மருத்துவர்கள் குழு முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது நிலையில் சிகிச்சைக்காக வெளிநாடு செல்ல வேண்டிய அவசியமில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். அவர் அயல்நாடு சென்று மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு விஷயத்தையும் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர். இது தவிர அவர் வழக்கமான உணவை உட்கொண்டு வருவதாகவும் அவர் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கார்த்திகேயன், அதிமுக நிர்வாகிகள் யார் யார் மருத்துவமனையில் இருக்கிறாங்க? மருத்துவமனைக்கு தொண்டர்களின் வருகை எப்படி இருக்கிறது? கார்த்திகேயன், அதாவது தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி இரவு அனுமதிக்கப்பட்டதிலிருந்தே அதிமுக தொண்டர்கள் பெருமளவில் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தனர். ஆனால் கடந்த 2 நாட்களாகவே அவர்களுடைய வருகை என்பது சற்று குறைவாகத்தான் உள்ளது. இதற்கான முக்கியமான காரணம், அதிமுக தலைமையிடமிருந்து ஒரு உத்தரவானது அந்தந்த மாவட்ட செயலாளர்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது. அதாவது அதிக அளவில் தொண்டர்கள் மருத்துவமனைக்கு வர வேண்டாம், தொண்டர்கள் வரும் பட்சத்தில் மற்றவர்களுக்கும் இடையூறாக இருக்கும், அதாவது மருத்துவமனைக்கு வரும் பிற நோயாளிகளுக்கும் இடையூறாக இருக்கும் காரணத்தினால் தொண்டர்கள் அதிக அளவில் யாரும் அழைத்து வர வேண்டாம், அவர்களாகவும் வர வேண்டாம் என்ற ஒரு உத்தரவு அதிமுக தலைமையிலிருந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்றபடி முக்கிய நிர்வாகிகளை பொறுத்தவரை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழக அமைச்சர்கள் தொடர்ச்சியாக நேரடியாக வந்து மருத்துவர்களிடம் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான தகவல்களை பெற்று வருகிறார்கள். சுகாதாரத்துறை அமைச்சர் மருத்துவமனையில் தான் உள்ளார். அதே போல சுகாதாரத்துறை செயலரும் தொடர்ச்சியாக முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்களிடம் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான ஆலோசனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்களிடம் மூலமாக பல்வேறு விதமான தகவல்களையும் அவர்கள் பெற்று வருகிறார்கள். தொண்டர்கள் வருகை என்பது கடந்த 2 நாட்களாகவே முழுவதுமாக குறைந்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கார்த்திகேயன், மருத்துவமனையை சுற்றி இருக்கும் பகுதிகளில் என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? கார்த்திகேயன், பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை இங்க மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே, அதாவது தொண்டர்கள் ஒருவேளை வரும் பட்சத்தில் அவர்களே மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியவே நிறுத்தி வைத்துள்ளார்கள். காவல்துறையினர் தடுப்புகள் அமைத்து அவர்களை தீவிர விசாரணைக்கு பிறகே உள்ள அனுமதிக்கிறார்கள். முக்கிய நிர்வாகிகளை மட்டுமே மருத்துவமனை வளாகத்திற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள். பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை 300க்கும் அதிகமான காவல்துறையினர் தினந்தோறும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகிறார்கள். மற்ற நோயாளிகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாமல் மற்றொரு நுழைவாயிலின் வழியாக மருத்துவமனை அதிகாரிகள் தொடர்ச்சியாக அவர்களை உள்ளே அனுமதிப்பதற்கான பணிகளில் மேற்கொண்டு வருகிறார்கள். மற்றபடி பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது வழக்கம் போலவே, அதாவது கடந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்ட முதல் 2 நாட்களில் பாதுகாப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் தொண்டர்கள் வருகை மற்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இல்லை என்ப காரணத்தினால் பாதுகாப்பு என்பது கடந்த 2 நாட்களாகவே சற்று தளர்த்தி உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். கார்த்திகேயன்.